வணக்கம் உறவே, மைசூர் வந்தேன். ஊர்க்காரர் இருக்காருன்னு சொன்னாங்க, தேடி வந்தேன். சார் வையாபுரி சார். நான் தான். நீங்களா? உங்ககிட்ட பேசுறதுக்குதான். அப்படியா? வாங்க. நீங்க? அரங்க பெருமாள். ஓகே, சந்தோஷம். வாங்க மாடியில போய் பேசுவோம். சரி சார். மக வீட்டுக்கு வந்தேன். திண்டியல்காரங்க யாரு இருக்கிறாங்களான்னு கேட்டேன். உங்க பேர் சொன்னாங்க. அதான் இங்க வந்தேன் சார், உங்களை சந்திக்கிறதுக்காக. திண்டுக்கல்ல எந்த பகுதி சார்? வரசுந்தூர் பக்கத்துல வி புதுக்கோட்டை. பூர்வீகம். சரி சரி. பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து திண்டுக்கல். சரி சார். சார் நல்லா இருக்குல்ல சார் மைசூரு? அடே உங்க தெருவே நல்லா இருக்கு சார், அருமையா இருக்குது. சரி சார், சரி சார். கிராமத்துல இருந்த பசங்களோட படிப்பு வராது, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்க தாத்தாவோட முயற்சினால நாங்கள் திண்டுக்கல் வந்தோம். திண்டுக்கல்ல வந்ததுக்கு அப்புறம் அங்க ஆரம்ப கல்வியெல்லாம் திண்டுக்கல்ல தான் படித்தேன். தொழில் கல்வியை வந்து மதுரையில் வந்து தமிழ்நாடு பாலிடெக்னிக்ல படித்தேன். 82 அதை முடிச்சதுக்கு அப்புறம் சென்னையில் வந்து தனியார் நிறுவனத்தில் வந்து வேலை கிடைச்சது. அந்த ஒரு 4 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால நமக்கு வந்து பாபா அட்டாமிக்ஸ் ரிசர்ச் சென்டர்னு வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து பாம்பே வேலைக்கு கிடைச்சது. அங்கே போய் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லயே வந்து மைசூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டீங்க. 86 மைசூர் வந்தேன். 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 வருஷம் வச்சுக்கோங்களேன். மைசூர்ல 35 வருஷம் ஒரே கம்பெனில வந்து பெரிய சாதனை சார். வேலை முடிச்சு பணி நிறைவு இப்போ வந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. எங்க தாத்தா வந்து கிராமத்தை விட்டு வெளியே வந்தது இல்ல, அப்பா வந்து நகரத்தை விட்டு வெளியே வந்தது. நான் மாநிலம் விட்டு மாநிலம். உங்க பையன் உலகம் சுத்துறாரு. அருமை சார், அருமை சார். கற்ற கல்வியோட பலன் இது. திருவள்ளுவர் சொன்ன குறளை மெய்ப்பிச்சிருக்கீங்க நீங்க. அருமை சார், அருமை சார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி சந்திச்சதுல நன்றி. வர்றேன். ரொம்ப சந்தோஷம் சார். வாங்க அப்படியே கீழே போய் டீ சாப்பிட்டு போலாம். சரி சார். வாங்க காஃபி சாப்பிடுவோம். சுவையா இருக்கு. சரி சார், சாப்பிடலாம். நம்ம பேசுறது முக்கியம். அப்ப இங்க வந்தீங்க, அப்ப நிறைய அவார்டெல்லாம் வாங்கிருக்கீங்களா? கூட்டு முயற்சி தான். ஒரு கூட்டு முயற்சி. சரி சரி. சிட்டேஷன் ப்ளஸ் கேஷ் அவார்ட். சரி, அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி நம்ம பணி நிறைவு பண்ணிட்டீங்க. முடிச்சிருக்கோம். ஒரு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை. பையன் வந்து இன்ஜினியரிங் தான் படித்தான். மேற்கல்விக்காக வந்து ஆஸ்திரேலியா போனாரு. அங்கேயே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மருமகளும் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி. பொண்ணு வந்து இங்க பெங்களூர்ல அசென்சூர்ல மேனேஜர். அருமை சார். வாழ்க்கை இந்த மாதிரி சார் பரவாயில்ல, வெற்றிகரமாக உங்க வாழ்க்கை நீங்க சொன்ன மாதிரி கல்வியால இந்த வந்திருக்கீங்க. இளைய தலைமுறைக்கு நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? இளைய தலைமுறை நீங்க என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு இதுலயும் நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆமா, ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட்டா இருக்கணும். அப்டேட் ஆகலைன்னா அவுடேட் ஆயிடும். குக்கிராமத்துல இருந்து அப்படியே கல்வியால உயர்ந்து பையன் வந்து உலகம் சுத்துறாரு. இது கண்டிப்பாக இளைஞர்களுக்கு பாடமா இருக்கும். நன்றி.